பொன்மலை ஜி கார்னர் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? பொன்மலை ஜி கார்னர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த 8 ஏக்கர் அவங்க கொடுத்துட்டாங்க. என்ஓசி வந்து பத்திரிகையில் அவங்க எண்ணகர் ரயில்வேஸ் சதர்ன் ரயில்வேஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் பொறுத்த வரைக்கும் அது 95 கோடி அதுக்கு அலோகேஷன் ஃபண்ட் அலோகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா அந்த இப்போ வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி டெண்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஆசிட் சைட்டை வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொம்ப சிறிய இடம் தான், கிட்டத்தட்ட ஒரு 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 100 மீட்டருக்குள்ள ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது. அதுவுமே என்னென்னா அது ஒரு மாதத்தில் சார்ட் அவுட் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. சார்ட் அவுட் ஆகிடுனா டெண்டர் அவங்க இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ டெண்டர் இஷ்யூ பண்ணனா நம்ம அவங்க கொடுத்துருக்க டெட்லைன் தான். அவங்க கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் சொன்னாங்க? ஒன்று இல்லை இது கேட்குறேன், டோட்டல் கம்ப்ளீஷன் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் சொல்லியிருக்காங்க. 1.5 வருஷத்தில் அதை முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதுவுமே ஜி கார்னரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அதிலும் அது ஜி கார்னர் மாத்திரம் கிடையாது, பக்கத்தில் நீங்கள் சஞ்சீவி நகர்லையும் சரி, ஒய் ஜங்ஷன்லையும் சரி, மாருதி நகர்லையும் சரி 3 இடத்துலையும் வெஹிக்குலர் அண்டர் பாஸ் வருது. அது கிட்டத்தட்ட 150 கோடி சாங்ஷன் நம்முடைய முயற்சியில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் வெஹிக்குலர் அண்டர் பாஸ். அந்த பணிகள் பொறுத்த வரைக்கும் டெண்டர் நீங்கள் அடுத்த ஒரு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே டெண்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க, ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே சஞ்சீவி நகர், ஒய் ஜங்ஷனு, நம்ம மாருதி நகர் 3 அதுவே தேசிய நெடுஞ்சாலை தான் இருக்குது. நம்ம சென்னை, மதுரை, இந்த திருச்சி வழியே போகிற அந்த நெடுஞ்சாலை தான் இருக்குது. அதுக்கு உண்டான இது ஒர்க் வந்து இதுக்கு ஜி கார்னருக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஜி கார்னர் எல்லாம் சேர்த்து தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. இதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்ததுனால அது நிற்குது. அது மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேறு ஏதாவது கேள்வி? ஒரு பாலம் கட்டுறதுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் ஆகுது. 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. பரந்தூரில் 95% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் விமான நிலையத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் பாலம் கட்டுறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் எடுத்தீங்கன்னா 10 வருஷம் ஆகுது. தப்பாக சொல்கிறீங்க நீங்கள். 2 வருஷம் 3 வருஷம் கிடையாது. இங்கே நம்ம திருச்சியில் இருக்க சில பாலங்களே பார்த்துருக்கோம், 10 வருஷம் ஆயிருக்கு. இதில் என்னென்னா நான் பொறுப்பே 2024 பொறுப்பேற்றேன் நான். அப்போ எனக்கு வந்து ஒரு 3 மாதம் பிறகு தான் எனக்கே தெரியும் எங்கெங்கே பால பிரச்சனை. உங்களை மாதிரி ஊடகங்கள், நீங்கள் ஊடகவியாளர்கள் கேள்வி கேட்கும்போது, பத்திரிகையாளர் செய்திகள் பார்க்கும்போது அதை வச்சு தெரிஞ்சுட்டு பண்ணுறேன். ஒவ்வொரு இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ண வேண்டியது. கோஆர்டினேஷன் பெரிய இஷ்யூ. இவங்களை கேட்டால் அவங்கள சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் இவங்கள சொல்லுவாங்க. உதாரணம், டவுன் ஸ்டேஷன் நம்முடைய ரயில்வே மேம்பாலத்தில் அது என்ன பிரச்சனை, 2022 ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் வேலை எப்போ ஆரம்பித்தாங்க? 2025, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் டிலே. அது மேலே நில கையகப்படுத்துறது அது ஒத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இந்த வருஷம் என்னென்னா 3 மாதம் எந்த வேலையும் நடக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டி கேபிள் போகுது. எலக்ட்ரிசிட்டியை கேபிளை வந்து அது எடுக்கிறது ஏன் பொறுப்பா ஓம் பொறுப்பான்னு சொல்லிட்டு ரயில்வே துறைக்கும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறைக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை அது 3 மாதம் எனக்கு அந்த நேரத்தில் தேர்தல் நேரம் நான் வந்து 2 மாதம் நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் ஃபாலோ பண்ண முடியல. வந்தது பார்த்ததுக்கப்புறம் பிரச்சனை சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட 1 வாரத்தில் நம்ம முடித்தோம். பேசி 2 பேரையும் பேச வச்சு மின்சாரத்துறை பேசி வச்சு நம்ம ஒரு சமரசத்தை உண்டாக்கி நம்ம பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணோம். மெயின் கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் தான் இங்கே. ஒவ்வொருத்தர் இப்போயுமே நான் ஒவ்வொரு ஸ்பாட் விசிட் போகும்போதுமே நான் அதை கேட்குறேன். நான் மின்சாரம் ஏதாவது போஸ்ட் இருக்கா, அதை எடுக்க வேண்டியது இருக்கா, சில இடங்கள் இருக்குது, அது நானும் அவங்க சார்பாக அவங்க முறையிடுறேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒருங்கிணைக்க போய் தான் இந்த பாலங்களை பொறுத்தவரை இங்கே பார்க்குற மாதிரி 2 வருஷம் இல்லைன்னா இந்த பாலங்களும் 10 வருஷம் தான். அது மாற்று கருத்தே கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அது பத்திரிக்கையாளர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதனால தவறு நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் சொல்றது நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம குறைஞ்சபட்சம் இங்கே நம்ம ஊரை 10 வருஷம் ஆக்கிடுறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி பரந்தூருடைய விமான நிலையம் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு, குறிப்பாக நம்முடைய சென்னை விமான நிலையம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னோக்கி, நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நம்ம அந்த கருத்தை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு காலத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் ஃப்ளைட்டை பிடிக்க போனோன்னா நம்ம ஆந்திராக்காரங்களும் சரி, கர்நாடகாக்காரங்களும் சரி, அங்கே பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து நம்ம சென்னைக்கு வந்து தான் ஃப்ளைட் ஏறி போகிறாங்க. அது 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி என்னென்னா நிலைமை மாறி நம்ம பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கும் ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு காரணம் கடந்த கால அரசாங்கம்லாம் சொல்லுவேன் நான். வேறு யார் இதற்கு குற்றம் சொல்ல முடியும்? ஆனால் இப்போ ஒரு கருத்து வருது, பரந்தூரில் வந்து சொல்லி பண்ணியாச்சு, 5000 ஏக்கர் மேலே அவங்க அக்வேர் பண்ணிட்டு 5000 ஏக்கர் முழுசாலாம் அக்வேர் பண்ணல, 90 கூட கிடையாதுங்க, 70-80% பண்ணியிருக்கிறாங்க. அதில் பல சிக்கல் வர பிரச்சனைகள் இருக்குது. அதில் என்னென்னா அந்த இடத்துல இருக்க விவசாய நிலங்கள் இருக்குது, ஏரி கிட்டத்தட்ட 13 ஏரிகள் இருக்குது. 13 ஏரிகள், அது நிறைய விவசாயம், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விவசாய நூற்றுக்கணக்குன்னு சொல்லலாம், நூற்றுக்கணக்கான விவசாய நிலங்கள் இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு கணிசமான ஒரு மக்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. இப்போ அவங்கள எதிர்ப்பை மீறி அங்கே போடக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். ஆனால் கடந்த கால ஆட்சியாக இருக்கட்டும், கடந்த கால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து நம்ம சென்னைக்கு அருகில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இது மாதிரி 5000 ஏக்கர்லாம் அங்கே பண்ணியிருக்கலாம். ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் எப்போ கொண்டு வந்தது? கிட்டத்தட்ட 15 வருஷம் இருக்குமா? 15 வருஷம் மேலே ஆயிடுச்சு.
பெங்களூர் ஏர்போர்ட் அதே மாதிரி தான். அதில் நமக்கு ஒரு காலதாமதம் பின்னடைவு. அதுக்காண்டி போய் அதை போய் நம்முடைய புதிய அரசு மேலே பழி சொல்கிறது இது இல்லை. அதையும் கடந்த கால ஆட்சியாளர் மாதிரி தான் சொல்லுவோம் நம்ம. அது தாமதமாக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சரி தப்பான இடத்துல அந்த இது ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவசியம் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு எந்தவித காலதாமதம் இல்லாமல் நம்முடைய தமிழக அரசாங்கம், குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்தவித காலதாமதம் விரைவில் இந்த குறைஞ்சபட்சம் இந்த 5000 ஏக்கர் இருந்தால் தான் அடுத்த ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு ஒரு தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு விமான நிலையத்தை கொண்டு வர முடியும். பெங்களூருக்கு நிகராக, ஹைதராபாத்துக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாடர்ன் ஏர்போர்ட் வந்து கொண்டு வர வேண்டிய காலத்தின் அவசியம் இல்லை. நம்ம பொருளாதாரத்துலையும் சரி நம்ம ரொம்ப ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. நம்ம இங்கேருந்து ஃப்ளைட்டே வரமாட்டேங்க. இன்றைக்கி நம்ம எல்லாமே பெங்களூருக்கும் அவங்க ஹைதராபாத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம.